கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து சுமார் 9-10 ஆண்டுகளாக சிதம்பரம் குமராட்சி பகுதியிலே 3 நாட்கள் வருடத்துக்கு ஒரு முறை கன்வென்ஷன் கூட்டத்தை அற்புத சுகமளிக்கும் ஆசீர்வாத பெருவிழாண்டு தலைப்பில் வைப்போம். இந்த வருடம் 4 நாட்களாக கர்த்தர் கிருபையாய் நடத்தியிருக்கிறார். இந்த ஆராதனையிலே கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கர்த்தர் அவங்களுக்கு செய்த அற்புதத்தை சாட்சியாக சொல்ல போகிறாங்க. தேவநாம மகிமைக்காக அந்த சாட்சிகளை, அந்த அனுபவங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். நாமத்துக்கு மகிமை உண்டாதாக கர்த்தர் என்னை கூட இந்த வேலையில சாட்சியாக வச்சிருக்காரு. எனக்கு 3 மாதமா இரும்பல்னா ரொம்ப சொல்லவே முடியாது. அது போல இருமல், காலைல தூங்கி எழுந்தோட இருமல் நிற்காது. அது போல நைட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாலே இருமல் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும். நான் தூக்கமே கெட்டு போயிடும். அது போல இருந்துட்டு இருந்தது. அப்புறம் நான் ஜிஹெச்சுக்கு போயிட்டு டெஸ்ட்டு இருமல் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குன்னா 2 நாள் மாத்திரை கொடுப்பாங்க, போடுவோம், சரியாக போயிடும். அப்புறம் மறுபடியும் தொடர்ந்துடும். அதே போல் இருந்துக்கும் போது அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப 2 மாதமாக வந்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு சரியாகவே ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு டப்பா கொடுத்துருந்தாங்க. அந்த டப்பாவில் 1 வாரமாக நான் திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நான் எடுப்பேன், ஆனால் என்னால் கொண்டு போயிட்டு கொடுக்க முடியாது. அதே போல இருந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த 3 நாள் இப்போ மீட்டிங்கில் வந்து முதல் நாள் நான் மீட்டிங் வரல, 3 நாள் மீட்டிங் தொடர்ந்து வந்திருக்கும் போது எனக்கு நான் வெந்நீர் தான் குடிப்பேன் எப்போதுமே. ஆனாலும் இப்போ நான் ஐஸ் வாட்டர்லாம் 3 நாள் தொடர்ந்து குடித்தேன். நைட்டில் இருமல் என்னால் நிற்கவே முடியாது. ஆனால் அந்த நைட்டு நான் நல்லா தூங்கணும். கரெக்டாக எனக்கு இந்த வேலையில சுகத்தை கொடுத்த தேவன் கர்த்தர் இந்த சகோதரிக்கு பூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டலாமா? தேவநாம மகிமை பெறுவதாக. அடுத்தது கவனிங்க, அந்த சகோதரி சொன்ன காரியம் எனக்கு 15 நாளுக்கு முன்னாடியே தெரியும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த வியாதியை நான் அனுபவிச்சேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறப்ப நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே நான் வந்து வசனத்தை போதிக்கிறவங்க, நாங்கள் மாத்திரை போடவே நல்லாயிரும், அப்புறம் பள்ளிக்கு நீர் போடுறோம். அப்போ இங்கே வந்து கூட 2 நாள் தொடர்ந்து மாத்திரத்தை போட்டுக்கிட்டு. அப்போ கர்த்தர் சொன்னார், இது போல் இருமல் தூக்கம் வராமல் இருமிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை கர்த்தர் விடுதலையாக்க போகிறாருப்பா, அதுக்காகவே உணர்ந்து. ஆமே. எனக்கு நைட்டு இருமல் இல்லை. அங்கே இந்த சகோதரிக்கு விடுதலை ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு இருமல் வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதே இந்த கன்வென்ஷன்ல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஏசப்பா என்னை தொட்டாங்க. அதோட இந்த 2 வருஷத்துல நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், பின்மாற்றத்துலலாம் போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2025 ஏசப்பா என்னை தொட்டு அவங்க பிள்ளையா ஏற்றுக்கொண்டு ஐயாவோட கையால எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த கர்த்தருக்கு கொண்டான கொடி நன்றியா சாட்சியை முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாஸ்டர் மூலமாக ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். ஆமே. சோத்திரமா. இந்த 2 நாள் மீட்டிங் வந்தீங்க, அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆசீர்வாதமாக இருந்தால் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். 4 மீட்டிங் எனக்கு ஆசீர்வாதம் தான்ப்பா. ஆனால் போன வருஷம் ஐயா இந்த மே மாதம் வந்தப்போ நான் இங்கெல்லாம் சர்ச்சில் ஐயாட்ட சொல்ல வெக்கப்பட்டுட்டு, ஜெபம் பண்ண வெக்கப்பட்டுட்டு அங்கே போய் ஐயா தனியாக அங்கே ரூமில் இருந்தாங்க. அப்போ ஐயாவும் இருந்தாங்க. அவங்ககிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயா, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயா, ரொம்ப கஷ்டப்பட, ஒரு வேளை சாப்பாடு கூட அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட அழுது ஜெபம் பண்ணால், ஐயா ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் இந்த நாளில் நான் வரக்குள்ளே நீ நல்ல செய்தி வந்து சொல்லுமா, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி வேறு இடத்துல என்னை வச்சுருக்காரு. என்னை வந்து கஷ்டப்பட விடல, என்னை வேறு இடத்துல வச்சுருக்காரு. இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லைங்க, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அழுது அந்த இடத்துல இருந்த என்ன இன்றைக்கி பசின்னு வந்தால் 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவு கர்த்தர் என்னை வச்சுருக்காரு. என் குடும்பம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம் ஐயாட்ட நான் சொன்ன, இந்த வருஷம் இப்படி பார்த்தவங்க இப்படி பார்க்குற அளவுக்கு கர்த்தர் என்னை வச்சுருக்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அழக எண்ணி கர்த்தர் சாட்சியாக நிறுத்திருக்காங்க. இந்த மீட்டிங் வந்து 4 நாள் மீட்டிங் நடந்துச்சு. 4 நாளும் சிறப்பாக ஐயா நடத்தினாங்க. நேற்றைய தினத்தில் வந்து ஐயா வந்து லால்பட்டை வந்திருந்தாங்க. அங்கே வந்திருந்தப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பெரும்பாடு மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப அவங்க விக்கிரகத்தில் உள்ளவங்க தான், ஆனால் ஏசப்பா நேசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, அவங்க வராங்களே எனக்கு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, ஐயா வராங்களே ஜெபம் பண்ண சொல்லுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா,
உனக்கு கண்டிப்பாக விடுதலை கொடுப்பாங்க, இரு ஐயா வந்துடுவாங்க, வந்தோடனே ஜெபம் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களும் அதே மாதிரி வந்து அவங்களால நிற்க கூட முடியல. அவங்களுக்கு நிற்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. ஆனால் அவங்க வந்து நின்று ஜெபம் பண்ணும் போது ஐயா சொன்னாங்க, எப்படியாப்பட்ட பெரும்பாடு எடுத்த இஸ்திரியை கூட குணப்படுத்துனீங்கன்னு சொல்லி ஐயா வந்து அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நேற்றைய தினத்தில் கூட ஐயா கேட்டாங்க, அம்மா அவங்களுக்கு நின்றுடுச்சான்னு கேட்டியாம்மா அப்படின்னாங்க. நான் கேட்குறேன் ஐயா வீட்டுக்கு போயின்னு சொன்னேன். அதே மாதிரி வீட்டுக்கு போய் நான் கேட்டேன், எனக்கு நின்றுடுச்சு, உங்கள் ஐயாட்ட சொல்லு, நான் வந்து ஏசப்பா உங்கள் ஏசப்பா வந்து நல்லவங்க, நான் வந்து சாட்சி சொல்கிறேன், இன்றைக்கி என்னால் வர முடியல, நான் வந்து எப்போ வரணும் சர்ச்சுக்கு அப்போ வந்து நான் சாட்சி சொல்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. எனக்காக நீ போய் சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் திரும்பவும் சொன்னேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று திரும்பவும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ தேவனை விசுவாசி, கண்டிப்பாக உனக்கு வந்து சுகம் உண்டாயிடுச்சு, நீ ஆலயத்துக்கு வர ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு விடுதலை செய்வார்னு சொல்லி நேற்று தினத்தில் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன். கர்த்தர் அதே மாதிரி விடுதலை கொடுத்து இன்றைக்கி சொன்னாங்க. அந்த சாட்சியை தான் நான் சொல்கிறேன். அவங்க வர முடியாத காரணத்தினால் நான் இன்றைக்கி அவங்களுக்காக சாட்சி சொல்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 நாள் கூட்டமும் ரொம்பவும் ஆசீர்வாதமாக இருந்தது. தொடர்ந்து ஐயா வந்துக்கிட்டு இருப்பாங்க. வரும்பொழுது நான் வந்து குழந்த இல்லாமல் இருந்தேன் 2.5 வருஷம். ஐயா வந்து ஜெபம் பண்ணி தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி கொடுத்த உடனே அதுக்கப்புறம் மறாவது வருஷம் வரும்பொழுது என் கையில் ஒரு குழந்தையோடு நான் போய் ஜெபித்தேன். அது ஒரு பெரிய சாட்சி. அது மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் வாலிப வயசில் எங்கள் அண்ணா மறிச்சிட்டாங்க. நான் ஒரே பொண்ணு தான், எங்கள் அம்மாவும் ஒரே பொண்ணு தான். அதனால் நான் தனிமையாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் ஆண்டவர் வந்து எங்கள் குடும்பத்தில் 2வது ஒரு ஆண் குழந்தைய கொடுத்து 2 ஆண் குழந்தைய கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னையும் சாட்சி வச்சுருக்காரு. எனக்கு வந்து 4 நாளாக வந்து இந்த கால் வலி ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. போன சனிக்கிழமைலேருந்து நேற்று வரையும் இருந்துச்சு. காலையில் ஐயா வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். இசப்பா அந்த பலவீனத்தை மாற்றி போடுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க சொல்லிட்டு ஜெபம் பண்ணி தான் வந்தேன். அது இல்லாமல் கால் வலி அதிகமாக இருக்கிறதுனால சுகர் இருக்குன்னு கூட சொன்னாங்க. அப்படி போய் நான் டெஸ்ட் எடுத்தேன். ஒன்றுலேருந்து உங்கள் வியாதியை விலக்கி போட சொன்னீங்க ஏசப்பா, அதுமாரி விலக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்தேன். டெஸ்ட்டு ஆனால் சுகர் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஆராதனை பண்ணும்போது எனக்கு அதில் ஒரு விடுதலை கிடச்சிது. கடவுள் எனக்கு வந்து சுகத்தை கொடுத்தாரு, அதுக்காக கொடான நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த 4 நாள் இந்த கூட்டத்தில் வந்து கடவுள் எங்களை வந்து பலப்படுத்தினார், எல்லாத்தையும் சந்திக்க வச்சார். இந்த சாப்பாடு காரியத்தை ஏசப்பா எங்க கூட இருந்து உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒற்றுமையாக இருந்து சமைக்கவும் இந்த தேவன் உதவி செஞ்சார். இந்த உபவாச கூட்டம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து சந்தோஷமாக இருந்து வருகிற நாட்கள் இன்னமும் அதிகமாக அநேக ஆத்துமாக்கள் வரவும் அதிக பேர் இதில் கலந்து கொள்ளவும் என் தேவன் நாம் மகிம்பட ஒரு இயேசுவின் நன்றி. நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் மீட்டிங்கில் வந்து பிசாசி பிடிச்சி நான் ரொம்ப வேதனையோடு இருந்தேன். எந்த மீட்டிங் நடந்தாலுமே நான் வந்து நின்று என்னால் ஜெபிக்கவே முடியாது, எழுந்திரிச்சு நிற்க கூட முடியாது. ஆனால் இந்த வருஷம் எழுந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செய்திருக்காரு. என் சாட்சி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் 4 நாள் கூட்டத்துக்கும் வந்திருக்கோம். 4 நாளும் எங்களுக்கு வந்து 2 நாளிலேயே 4 நாளும் ஆசீர்வாதமாக இருந்து. இன்றைக்கி ரொம்ப 2 நாளாக ரொம்ப அற்புதமாக அதிசயமாக காணும், விசேஷமாக இருந்து. அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே சொல்லுங்கள். நன்றி. நாங்கள் வந்து இன்றைக்கி தான் நான் வந்தேன். இன்றைக்கே எனக்கு ரொம்ப மனசு நல்லா வந்து போச்சு. சரி, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு தான் வந்தேன். 4 நாளாக வரணும்னு பார்த்தா வர முடியல, என்னால் வர முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. இன்னைக்கு வந்து வியாதி வசதிலாம் கையை தூக்குன்னு சொல்லும் போது, வியாதியில் இருக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. எனக்கு வியாதி இருக்கிறவங்க மாத்திரம், ஐயா எனக்கு வியாதி இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கையை உயர்த்துங்க. மற்றவங்க வேண்டாம், நான் சொல்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தினால் போதும். ஏன்னா விசேஷமாக அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் சுகமாக்க போகிறார். ஸ்தோத்திரம். வியாதி உள்ளவங்க கையை உயர்த்தணுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வியாதி இருக்கிறதோ, எந்த இடத்துல உங்களுக்கு கட்டி இருக்கிறதோ, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ, அங்கே உங்கள் வலது கையை வைத்து கொள்ளுங்க. உங்கள் வலது கை அந்த வியாதிக்கு நேராக வைத்து கொள்ளுங்க. நான் செபிக்க போகிறேன். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, தீராத வியாதியாக இருந்தாலும் சரி, மருத்துவரால் குணமாக்க முடியாத வியாதியாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம செபிக்கிற பொழுது அந்த வியாதி சுகமாக போகிறது. எனக்கு வந்து 14 வருஷம் 15 வருஷமாக வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நான் தூக்கிட்டு ஜெபம் பண்ணி அழுதுகிட்டே இருந்தேன்.
எனக்குள்ளே ஒரு மாதிரி சிலர் உண்டாகி அப்படியே சிறுத்தா மாதிரி உள்ளே இருந்து ஒரு ஆவி புறப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி வீடு கட்டுறவர்களும் வீடு கை தூக்கணும்னு சொன்னாங்க. வீடு கட்டுறவங்களும் வீடு கர்த்தர் நடத்துவார், நான் விசுவாசத்தில் காத்திருக்கேன், இந்த வருஷத்தில் முடித்துருவாங்கன்னு சொன்னாங்க. நான் ஏதோ விசுவாசமாக அடுத்த வருஷம் வீடு கட்டு சாட்சி வந்து நீங்கள் வரும்போது நான் சொல்லுவேன். சரி, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்பார். நீங்கள் ஒரு பலவீனத்தோடு வந்தீங்க, இந்த கூட்டத்தில் பாஸ்டர் மூலமாக கர்த்தர் ஆவியானவர் பேசி உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு நன்றி. இந்த 2 நாள் கூட்டமும் என்னோடய வாழ்க்கையில் இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த கேட்ட மெசேஜ் வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு இருதயத்தில் வைத்து அதன்படி வாழ நிறைய விஷயங்களை நாங்கள் மறந்துருந்தாலும் இந்த 2 நாள் மீட்டிங்கில் ஆண்டவர் அதை நினைவு கூர்ந்து திரும்ப மறுபடியுமா எங்களை ஊக்குவித்து ஜபத்தை ஆயத்தப்படுத்த உதவி செய்தார். கர்த்தருக்கு கோடான கொடி நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், சாட்சியாக சொல்லுங்கள். கர்த்தர் வந்து தாழ்மையாக இருக்கிறத நான் விரும்புவேன் அப்படின்னு சொன்னதை மறுபடியும் நம்மளுக்கு நினைவுறுட்டுகிறா இருக்கிறாருன்னு வசனம் இருக்குது. அது மாதிரியே அவர் திரும்பவும் நம்மளை சொல்கிறார், நீ எல்லாத்துலேயும் தாழ்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி ஆண்டவர் பேசினதை உணர்ந்தேன். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், அதை நீங்கள் விசுவாசிச்சிருக்கீங்களா? ஆமாம் பாஸ்டர். கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து எங்களை சாட்சியாக வைத்திருக்காங்க. தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 4 நாள் கூடார பண்டிகையும் எங்களுக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக தான் இருக்கும். கர்த்தர் வந்து எங்களை வார்த்தையினால் எவ்வளோ நிரப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து திருமணமாகி 10 வருடம் ஆகுது. 10 வருஷமாக குழந்தையே இல்லை. ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆண்டவரை தேடி வந்ததுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலையும் கர்த்தர் அந்த ரெட்டிப்பான நன்மை 2 குழந்தைங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறமும் நாங்கள் எதை நோக்கி நாங்கள் என்ன கவலையோடு என்ன ஏக்கத்தோடு இருந்தோமோ என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்து எங்கள் இருதயத்தில் இருக்க எல்லா ஏக்கங்களையும் அறிந்த தேவன் எங்களுக்கு திரும்பவும் இந்த 17 வருடத்துக்கு அப்புறமும் நார்மலாக கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கார். என் தேவனுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் கோடான கொடி நன்றி சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது நாள் மீட்டிங் தான் நான் வந்தேன். அடுத்தது வந்து சரி போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் கூட நான் வேலைக்கு கிளம்பலான்னு நினைக்கும் போது இல்லை நீ மீட்டிங் போ அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு வந்துச்சு. இதை கூட என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொன்னேன், நானும் வரேன் மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு, எல்லாமே பாட்டு பாடினது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நல்ல சூப்பரான வசனத்தை கூட அந்த ஐயா கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. எப்படி இப்போ என்னத்தை கொண்டு நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சூப்பராக பேசியிருந்தாங்க. வசனத்தினால மாத்திரம்தான் அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாம் மோசஸ் பாஸ்டர் பேசியிருக்காரா? அவங்க பேசுனாங்க. அவங்க அந்த ஐயா பேசுனாங்க, நல்லா இருந்தது. அந்த வசனத்தை நாங்கள் இருதயத்தில் நல்லா பதிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்தது. ஆண்டவர் வந்து சூப்பராக நடத்தினார். நேற்று மீட்டிங்கில் வந்து கீழ்ப்படியாமல் போகிறது வந்து நமக்கு சாபத்தை வருவிக்குன்னு சொன்னாங்க. நேற்று தான் அதை கற்றுக்கிட்டேன். அது கீழ்ப்படியாமல் போகிறது கூட நம்ம சாபத்தை வருவிக்குங்கிறது நேற்று சந்தோஷம் ஐயா பாஸ்டர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிற வார்த்தைக்கு ஆண்டவர் அவங்க மூலம் பேசி எனக்கு உணர்த்தினார். அதுக்கு தேங்க்யூ. நேற்று கர்த்தர் உங்களோட ஆவியானவர் பேசியிருக்கிறாரு. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. சாம் சந்தோஷ் பாஸ்டர் மூலமாக உங்களுக்கு பிரதர் மூலமாக சொல்லியிருக்காரு. அதை கற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆமாங்க. சரி, ஆண்டவரே தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட மீட்டிங்கில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இந்த 4 நாளுமே நான் மீட்டிங்கில் கலந்துருந்துருக்கேன். 2 நாளுமே உண்மையாகவே கர்த்தர்னோட்ட நிறைய வார்த்தைகள் வந்து பேசினார். எனக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ எல்லாமே ஆண்டவர் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதோட தேவைகள் வந்து ஆண்டவர் எங்களுக்கு நிறைவாக்குவார்னு நம்புகிறோம். வசனங்கள் வந்து உண்மையாகவே நல்ல பிரயோஜனமாக இருந்தது. எனக்கு பேசப்பட்ட மாதிரியே இருந்தது. இன்னுமே நான் வந்து ப்ரேயரில் வேத வசிப்பில் எல்லாத்துலேயுமே இன்னும் வளரணும் அப்படின்னு வந்து நான் இதுலேருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணதாக 4 நாள் ப்ரேயர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இந்த 4வது ப்ரேயர் இன்னமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நான் நிறைய கற்றுக்கொண்டேன். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்காக இனிமேல் உண்மையாக வாழணும் என்று கற்றுக்கொண்டேன். நான் ரொம்பவே விடுதலான ஐயா தலை வந்து ஜெபம் பண்ணும்போது நான் ரொம்ப விடுதலையாக இருந்தேன். கர்த்தர் வந்து ரொம்ப நாள் தலைவலியாக இருந்துச்சு. அதை நான் என் தலைவலி எல்லாமே கர்த்தர் வந்து சுகமாக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சாம் மோசஸ் பாஸ்டரா? சாம் மோசஸ் ஐயா பாஸ்டர். நன்றி. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தை சாட்சியை சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. நாங்கள் வந்து இந்த ப்ரேயரில் கலந்து கொண்டோம். நேற்று தினத்தில் வந்து நானும் என்னுடைய அம்மாவும் தான் வந்திருந்தோம். ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு வீட்டில். அப்பாவை கூப்பிட்டா அவங்க வந்து எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. தம்பியுமே அவனுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அது ரொம்ப மனபாரமாக இருந்துச்சு. நம்ம வந்து இந்த வருஷம் நடக்குது, இது வந்து இன்றைக்கி விட்டால் நாளைக்கு கிடைக்காதேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனபாரமாக இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் ஜெபிச்சோம் நேற்று. நாங்கள் 4 பேருமே வந்தோம்.
இருந்தோம். எங்களுடைய வீட்டில் ரொம்ப சமாதானம் இல்லாத இருந்துச்சு. ரொம்ப கடன் பிரச்சனை எல்லாமே ஒரு நெருக்கமான கட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆனால் வந்து இன்றைக்கி நடந்து ஐயா சொன்ன ஒரு வார்த்தையும் வந்து எங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் பெரிதான எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி வந்து இந்த 4வது நாள் கூட்டம் எங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்தது. இன்றைக்கு வந்து நாங்கள் வெறுமையாக போகல, நாங்கள் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவரோட ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இனிமேல் நாங்கள் வந்து இதில் ஒரு காரியம் என்ன கற்றுக்கொண்டோன்னா, இனிமேல் தொடர்ந்து வேதத்தை படிக்கணும், ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கணும்னு ரொம்ப பிரயாசப்படுறோம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வெறுமையாக போகல, ஒரு அனுபவத்தை ஆண்டவரோடு பெற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து 4 நாள் கூட்டத்தில் கூட நான் 2 நாள் தான் வந்தேன். நீங்கள் சாமோஸ் சந்தோஷம் வந்ததுக்கப்புறம் சாமோஸ் வந்து அந்த கூட்டத்துக்கு மட்டும் தான் நான் வந்தேன். அந்த 2 ஜபனாலும் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் ரொம்பவே கொஞ்சம் இதெல்லாம் நினச்சி நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நேற்று கொடுத்த வார்த்தையும் சரி தான், இன்றைக்கி கொடுத்த வார்த்தையும் எனக்கு ரொம்பவே அந்த பயத்தெல்லாம் எடுத்து போட்டு ரொம்பவே நான் இதுலேருந்து அதிகமாக நான் விடுதலை ஆகியிருக்கேன். அதே மாதிரி வந்து எனக்கு ஐயா வந்து தலையில் கை ஜெபம் பண்ணப்போ காலையிலேருந்து நான் ரொம்ப தலைவலியோடு வந்தேன். அந்த தலைவலி வந்து எனக்கு ஐயா வார்த்தை செய்தி கொடுக்குறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த தலைவலி போயிடுச்சு. நான் நல்லாவும் கவனித்தேன். இதுலேருந்து நான் என்ன அதிகமாக நான் கற்றுக்கிட்டேன்னா, அதிகமாக நான் வேதத்தை படிக்கணும், நான் அதிகமாக ஜெபம் பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டேன். என் குடும்பத்திற்காக நான் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணி அவங்களும் சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வரணும்னு ரொம்பவே இதில் நான் யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் என்னையும் சிறு சாட்சியாக வைத்ததுக்கு தேவனுக்கு கொடான கொண்டு செலுத்துகிறேன். இந்த 4 நாள் கூட்டத்தில் என்னை இப்போ ஆவியில் நல்லா பலப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, விசேஷமாக இந்த லாஸ்ட் நாளில் தேவன் எங்கள் குடும்பங்கள் என் பொண்ணுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க தேவன் கிருபை செய்தார். அது மட்டும் இல்லை, நாங்கள் குடும்பமாக தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு வாஞ்சியாக இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. நேற்று நீங்கள் தான் ஞானஸ்தானம் எடுத்தீங்க. ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த 4 நாளிலும் எங்களை வந்து கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை நல்லா பலப்படுத்தினார். அதில் ஆவியில் உற்சாகமாக இருக்க கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி. எத்தனை நாளாக வரீங்க? 2 நாளாக வரீங்களா? சரி. இந்த கூட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? பிரயோஜனமாக இருந்ததா? ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்களா? தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. விகாஷா. எத்தனாவது படிக்கிறீங்க? இன்னும் ஸ்கூல் சேரலையா? சரி, சேர்ந்து நல்லா படிக்கணும். என்ன ஜெபம் பண்ணுங்க. இந்த மீட்டிங் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கா? ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? இந்த 4 நாட்கள் கூட்டம் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருந்ததா, ஆசீர்வாதமாக இருந்ததா, எப்படி இருந்தது? அதே போல் நீங்கள் நேற்று மீட்டிங் முடிச்சிட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக, சொந்த இரட்சகராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. சரி, இந்த 4 நாட்கள் கூட்டம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா, எப்படி இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்ததா? உங்கள் அனுபவத்தை சாட்சியாக சொல்லுங்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. வாலிபர்களுக்காக கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. நல்லா இருந்ததுங்களா? நல்லா இருந்துச்சு. சரி, நேற்று நீங்கள் தான் ஞானஸ்தானம் உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க. கூட்டம் பிரயோஜனமாக இருந்ததா? ஆசீர்வாதமாக இருந்ததா? ஆசீர்வாதமாக இருந்துச்சு. சரி, கர்த்தர் உங்களோட என்ன பேசியிருக்காரா? பேசினாங்க. சாம் சந்தோஷ் ஐயா, சாம் மோசஸ் ஐயா பேசும்போது என்னோட பேசியிருக்காருங்களா? சரி. உன் தாய் உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுவார் அப்படின்னு எனக்கு ஊழியக்காரங்க குடும்பத்தை என் குடும்பமாக கொடுத்த கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. ராஜாக்களோடு பிரபுக்களோடு உன்னை உட்கார செய்வேன்னு அந்த விசுவாசத்தை நம்பினேன். யாருக்கும் நடக்காத ஒரு அதிசயம் எனக்கு நடந்துச்சு. காரில் போய் யாருமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து கர்த்தர் ஒரு ஊழியக்கார குடும்பத்தை எனக்கு கொடுத்து பிரபுக்களோட ராஜாக்கள் கூட என்னை இட்டுட்டு போய் எனக்கு கர்த்தருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட கர்த்தருக்கு என்னோட கொடான கொடி நன்றி செலுத்த என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நேற்று தான் 2வது நாள் கூட்டத்தில் மீட்டிங் முடிஞ்ச பிறகு சாம் மோசஸ் பாஸ்டரும் நானும் பாஸ்டம்மா அவங்களும் ஜபா அவங்களாம் இணைஞ்சு இந்த பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறோம். இவங்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சிதம்பரம் குமராட்சி பகுதியில் சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு திருச்சபையினுடைய போதகர் பாஸ்டர் டேனியல் சம்பத்தையா அவர்கள் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டார். பாஸ்டருடைய மகன் தான் இவர் பேர் ஜபராஜ் டேனியல். அவர் வந்து சாட்சியை சில அனுபவத்தை இந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைக்காக சில காரியங்கள் பகிர்ந்து கொள்வார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த 4 நாட்களும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்தினார். இந்த 2 நாட்களிலும் அநேக அற்புதங்கள் வந்து நம்ம அநேக சாட்சி வகையில் கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் வந்து அநேக அற்புதங்களை இந்த மீட்டிங்கில் செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய மக்கள் வந்து ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கிட்டு இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ள வசனத்தில் இன்னும் வைராக்கியமாக அநேக பேர் வந்து இப்போ நிறைய பேர் மனம் திருப்பிப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிக பேர் வந்து இன்னும் புதுசாக நிறைய மக்கள் வந்து அதே முன்னாடி இருந்த மீட்டிங்கை விட இந்த மீட்டிங்கில் இன்னும் அதிக புது மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆண்டவருடைய நாமத்தை பிரதாபப்படுத்துறதுக்கு இன்னும் அதிக பேர் இங்கே வந்து கூடியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பேர் புதுசாக முகத்தில் பார்த்தாலும் அவங்க வந்து சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய சாத்தான்கள் கட்டுகள் எல்லாமே நிறைய அதிலேருந்து விடுதலை ஆக்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆண்டவர்கிட்ட விடுதலை பெற்று அவங்க சாட்சி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் புதுசாக சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆண்டவர் நாம மகிமைக்காக இந்த மீட்டிங் நல்லபடியாக ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவருடைய பெரிதான ஒரு வல்லமையினால் நல்லபடியாக முடிஞ்சது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. 10 வருடங்களுக்கு மேலாக இந்த குமராட்சி சிதம்பரம் குமராட்சி பகுதியில் சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது. சபையினுடைய போதகர் கடந்த வருடம் இறந்துட்டார், டேனியல் பாஸ்டர். தொடர்ந்து நாங்கள் சாம் மோசஸ் ஐயாவும் நானும் ராஜா பிரதர் வினோத் எங்களுடைய பிள்ளைங்கள்லாம் தொடர்ந்து இந்த இடத்துல வருஷம் 3 நாட்கள் கன்வென்ஷன் மீட்டிங் வைக்கிறோம். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம். இதுதான் சபை பாதையில் கட்டி அதை விரிவாக்கம் செய்கிறாங்க. ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. சபையை கட்டி முடிக்கணும். பாஸ்டர் குடும்பத்தார் வீடு ரைட் சைடில் இருக்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மீட்டிங்காக ஜெபித்த உங்களுக்கு யாவருக்கும் நன்றி. எங்களுக்காக உதவி செஞ்சவங்க யாவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கூட்டம் தேவநாம மகிமைக்காக நடைபெறுகிறது. மற்றவர்களுக்கும் இந்த கூட்டம் கன்வென்ஷன் கூட்டங்கள் ஆசீர்வாதமாக இருக்குது. எங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்குது. நாங்களும் கர்த்தருக்காக சின்ன ஒரு சேவையை ஊழித்து செய்யும் பொழுது அது எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இந்த 4 நாட்கள் கூட்டங்களுக்காக ஜெபித்த உதவி செய்த பொருட்களை கொடுத்த உதவின ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக.